நீங்க, நான், நம்ம எல்லாருமே கடவுள் தான். இத நமக்கு உணர்த்தின கேரக்டர் தான் நல்ல சிவம் ஃப்ரம் அன்பே சிவம். வெல்கம் டு லிவ் இட் சினிமா. இது டே 1 ஆஃப் 100 டேஸ் 100 கேரக்டர்ஸ் ஆர்க். நல்ல சிவத்தோட ட்ரெஸ்ஸிங் வச்சே நம்மளால அவரோட கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த படத்துல வர ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி வரைக்கும் அவர் பிளாக் அண்ட் பேஜ் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது அவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவரை ரெப்ரசென்ட் பண்றதுக்காகவும், ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் மோஸ்ட்லி அவர் மெரூன் கலர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது அவரோட கம்யூனிசம் அண்ட் லவ்வை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். நல்ல சிவத்தோட கேரக்டர் ஆர் பிளாட் ஆர்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னதான் அவரோட லைஃப்ல ரொம்ப வர்சனிங்கான சிச்சுவேஷன்ஸ் நடந்தாலுமே கூட அவரோட மோட்டோ ஒர்க்கர்ஸ்க்காக குரல் கொடுக்கறத அவர் கடைசி வரைக்கும் மாத்திக்கவே இல்லை. அதனால தான் அது பிளாட் ஆர்க்னு சொல்லுவோம். அண்ட் பிளாட் ஆர்க்கோட ஸ்பெஷாலிட்டியே அவங்க கூட டிராவல் ஆகிற கேரக்டர்ஸோட ஆர்க்கை பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ மாத்துறது தான். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, அன்பே சிவம் படத்துல வர நல்ல சிவம் கேரக்டர் கூட டிராவல் ஆன எந்த கேரக்டர்ஸ் ஆர்க்க மாத்தினாருன்னு கமெண்ட் பண்ணுங்க.